புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற போது அவர் நமக்கு புகலிடமாக அடைக்கலமாக இருந்து நம்மை வாழ வைக்கிறார். இதோ இந்த நல்ல தெய்வத்தை இந்த வரிகளை சொல்லி பாடி மகிழ்வோம். தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என்று திருப்பாடல் 90 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, என் தலைவரே தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம் என்ற வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிற போது நாம் மட்டுமல்ல, நம்முடைய மூதாதையர் தொட்டு நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறை எல்லோருமே இதே ஆண்டவரை ஏற்று அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலைமுறைதோறும் அவரே நமக்கு புகலிடமாக இருந்து நம்மை வாழ வைக்க இருக்கிறவர். ஆகவே நமது பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரை துதிப்போம். தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. 1000 ஆண்டுகள் கடவுளுடைய பார்வையில் ஒரு நாள் போல ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாத கிருபை பொழுதிக்கு செல்லக்கூடிய மானிடரை அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். இதோ நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றுமில்லாத ஒரு நீர்க்குமிழ் போல, ஆனாலும் அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறைவாக்கி அது வெறுமையான அடையாளமாக போய்விடாதபடி உதவி செய்கிறார். உங்களுடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக கடவுளுடைய கிருபையால் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நன்றி செலுத்தி துதிப்போம். தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கிறீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் என்று. காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும் மலருக்கு ஒப்பானவர்களாக இருந்தும் கடவுள் நம்மை மறந்து விடாமல் அவர் நம்மை உயர்த்தி நினைத்து ஆசீர்வதிக்கிறார். மறவாமல் நினைக்கிற அந்த தெய்வத்தை நாமும் மறவாமல் நினைத்து துதிப்போம். தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளித்து வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ உதவி செய்தீர்.
உம்முடைய பேரிரக்கத்திலே நிறைவடைய எங்களுக்கு உதவி செய்த உம்முடைய இரக்கம் தொடர்ந்து உம்முடைய கரத்திலே எந்நாளும் நாங்கள் மகிழ்ந்து பயணிக்க உதவி செய்வதாக. எங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே நாங்கள் பயணிக்க, எங்கள் வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கமும் அதற்காகவே செலவிடப்பட உம்முடைய பெரிய கிருபை ஞானத்தோடு எங்களை வழிநடத்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே, நற்கருணை நாதரே எம்மை துணையாக